ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த ஆஷஸ், இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா, அதோட ப்ரிவ்யூ அண்ட் மை தாட்ஸ் அண்ட் மை ஒப்பீனியன்ஸ் அதை பற்றி அதான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்குலேருந்து, தட் இஸ் 21 நவம்பர்லேருந்து இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா த ஆஷஸ் ஸ்டார்ட் ஆகுது இன் பெர்த் ஆப்டஸ் ஸ்டேடியமில். இந்த பாஸ்ட் 2 to 3 decades ஆஸ்திரேலியா had the upper hand over England in ஆஸ்திரேலியா. அவங்க ஹோம் கிரவுண்டில் அவங்க தான் பெட்டராக பண்ணியிருக்காங்க, வித் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும்தான். லைக் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் லெட் பண்ண டீம் 2010 and 11 போயிட்டு ஆஸ்திரேலியாவில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை, க்ளோஸாக கூட போனதில்லை. நல்லா ஞாபகம் இருக்கும் எனக்கு, இந்த 2015 நடந்த ஆஷஸ்லாம் மிச்சல் ஜான்சன் துண்டாக அடிச்சுட்டு போவார் இங்கிலாண்டை. அந்த மாதிரி டாமினேட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க ஹோம் சாயிலில். பட் இந்த டைம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். இன்னும் பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப மோர் காம்படிட்டிவாக இருக்கும் இந்த சீரீஸ் அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் எட் ஏஜிங் ஆஸ்திரேலியன் சைடுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் தான், பட் தே ஆர் இன் த டவுன் சைட் ஆஃப் தேர் 30s, இந்த 35s அண்ட் அபோவ்லாம் இருக்காங்க எல்லாருமே. லைக் ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், நேத்தன் லயன், இந்த மாதிரி அவங்க தூண் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஏஜிங் கேட்டகரியில் இருக்காங்க. ப்ளஸ் ஓப்பனிங்கில் உஸ்மான் கவாஜா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான். ஜேக் வெதரால்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. கேமரான் கிரீனோட ஃபிட்னஸ், பேட் கமின்ஸோட ஃபிட்னஸ் அண்ட் அவைலபிலிட்டி, ஹேசல்வுட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் ரூல்ட் அவுட். ஸோ இவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்குது அந்த ஆஸ்திரேலியன் டீமில். வேறஸ் இங்கிலாண்டும் அந்த பேஸ்பால் தியரியை எடுத்து இந்த லாஸ்ட் 2.5 yearsல எஸ் தேர் ஹேவ் பீன் கொஸ்டின்ஸ் ஓவர் தேர் டெக்னிக் அண்ட் ஸ்டஃப். பட் கம்பேரிட்டிவ்லி போன ஆஷஸ் அப்போ போன இங்கிலாந்து சைடோட இந்த இங்கிலாந்து சைடு வெரி மோர் செட்டில்டு அண்ட் வெரி மச் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பேஸ்பால் தியரின்றது அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. தே ஹவ் பீன் ஏபிள் டு புட் பேக் த நம்பர்ஸ் இன் த வின்னிங் சைடு. அவங்க பக்கம் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பிரெண்டன் மெக்கலமோட சைடு அதை பண்ணியிருக்காங்க. ஸோ வெதர் தே வில் கண்டினியூ த சேம் அப்ரோச்ன்றதுல டவுட்டே கிடையாது. அதை தான் பண்ண போகிறாங்க, அதுக்கான பேட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. எக்ஸைட்டட் டு சி ஹவு ஜோ ரூட் கோஸ் இன் தி சீரீஸ். அந்த ஒரு கிரிட்டிசிசம் ஜோ ரூட் மேலே எப்பயுமே இருந்திருக்கு. லைக் ஆஸ்திரேலியாவில் மட்டும் அவர் இன்னும் ஒரு செஞ்சுரி அடிக்கவே இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் அவர் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, அங்கே மட்டும் அடிக்கலை. வெதர் யூ வில் பி ஏபிள் டு ஓவர் கம் தட் அப்படின்றது இருக்குது. பர்சனலாக இந்த ஆஷஸ் ஆஸ் அ இண்டியன் ஃபேன் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஐ வில் சப்போர்ட் இங்கிலாந்து. ஐ லைக் டு சப்போர்ட் இங்கிலாந்து. ஏன்னா எக்ஸைட்டிங்காக இருக்குது அவங்களோட பேஸ்பால் தியரி, அதை வச்சு ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அண்ட் எப்பயுமே நம்ம மென்டாலிட்டி ஒரு அண்டர்டாக்ஸை சப்போர்ட் பண்ணுறதா தான் இருக்கும். இந்த கேஸில் ஆஸ்திரேலியன் ஹோம் சாயிலில் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ், ஹிஸ்டாரிக்கலி பார்த்தாலுமே அவங்களுக்கு தான் அட்வான்டேஜாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இப்போது இங்கிலாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த சீரீஸ்க்கு மட்டும். ஐ வுட் லைக் இங்கிலாந்து டு மேபி level the series 2-2 or maybe even go further and win the series 3-2 அப்படின்ட்டு. Under Ben Stokes, he has been a phenomenal captain for England in the last 3 to 4 years. So அதனால் I would be supporting England. அண்ட் நாளைக்கு மேட்சை பொறுத்தளவில் ஆஸ்திரேலியா will announce their 11. உஸ்மான் கவாஜா, ஜேக் வெதரால்ட், மானஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், அலெக்ஸ் கேரி, கேம் கிரீன், டிராவிஸ் ஹெட், நேத்தன் லயன், ஸ்டார்க், ஸ்காட் போலண்ட் அண்ட் பிரெண்டன் டக்லட். ஸோ இவங்களாம் தான் இருக்காங்க. ஸோ 2 டெபியூட்டன்ஸ் இருக்காங்க இந்த 11ல். பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் இல்லை. த ஃபாஸ்டஸ்ட் பிச் இன் த வேர்ல்டுன்னு சொல்லப்படுற ஆப்டஸ் ஸ்டேடியம் பெர்த் பிச் தான் ஆடுறாங்க. வேறஸ் இங்கிலாந்து ஹவ் அனௌன்ஸ்ட் தேர் 12. த 11 is yet to be finalized. வெதர் ஷோயப் பஷீர் வில் பிளே ஆர் நாட்டுன்றது நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். ஆல் ப்ராபப்ளி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தே வில் கோ வித் அன் ஆல் அவுட் பேஸ் அட்டாக் லைக் மார்க்வுட், ஜாஃப்ரா ஆர்ச்சர், காஸ் அட்கின்சன் வித் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ. ஸோ இந்த மாதிரி ஆல் பேஸ் அட்டாக் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த பிளேயிங் 11 ஆஃப் இங்கிலாந்து டுமாரோ. இட் வில் பி அ கிராக்கர் ஆஃப் அ சீரீஸ், அது மட்டும் எனக்கு தெரியுது. பயங்கரமாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் 1.5 month கிரிக்கெட் லவர்ஸ்க்கு காலையிலே ஏஞ்சி உட்காந்துருங்க. இந்தியன் வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா டிவியோ லேப்டாப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக கவரேஜ் இருக்கும். லைக் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சம்மராக இருக்கும் இது கிரிக்கெட், ஆஸ்திரேலியாவோட சம்மர். ஸோ வில் ஹேவ் அ கிராக்கர் ஆஃப் அ சீரீஸ். அண்ட் மேட்ச் முடிய அந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸும் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
Thank you for watching. Please kindly subscribe to my channel Soul of Cricket. Thank you.